சுப்ரீம் கோர்ட்ல நீங்க பேசுகிறீங்க, நீங்க தான் பேசுறீங்க. இப்ப தேர்தல் ஆணையம் நடுநிலையா இல்லைங்கிறத சுப்ரீம் கோர்ட்டே நீங்க சொல்லுது. நாங்க ஒரு பதிவு செய்த கட்சி கிடையாதுங்கிறது தெரியும். ஏன் பதிவு செய்ய முடியலங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். இது தெரியாத விஷயம் இல்லை. ஏன்னா நாங்க கட்சியை பதிவு செஞ்சோம்னா இது உரிமைக்காக இரட்டை வழக்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்க அதுக்காக போராட முடியாது. அதுல போராடணும்னா நாங்க தனி கட்சியா இருக்க முடியாது. அதிமுக ஒரு அணிங்கிறத பிப்ரவரி 7 உச்ச நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸ் கன்வில்கர் கூட சொல்லியிருக்காரு, நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால நாங்க எலெக்ஷன் கமிஷன்ல போய் எங்களுக்கு சின்னத்தை கேட்கல, சுப்ரீம் கோர்ட்ல தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இடையில தேர்தல் வந்தா எங்களை அணுகுங்கன்னு சொன்னதுனால தான் அணுகிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் தான் எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுட்டு எங்களுக்கு சின்னத்தை ஒதுக்க சொல்லுவாங்களே தவிர தேர்தல் ஆணையம் தான் அது பதிவு செய்யாத கட்சின்னு சொல்லுவாங்களே, அது எங்களுக்கு தெரியாதா? ஆனா சுப்ரீம் கோர்ட் அன்னைக்கு போன ட்ரிப் போன வாரம் வந்தப்ப 15ஆம் தேதி ஆர்டர் போட்டப்ப 25ஆம் தேதிக்கு கேஸை ஒத்தி வச்சுட்டு எலெக்ஷன் கமிஷனோட ஒரு ஆபீசர் அனுப்பி எங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க லாயர் அனுப்பி இவங்க நாங்கள் தேர்தல் அறிவிக்க இவங்க அன்ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, பதிவு செய்யாத கட்சி, ரெகக்னைஸ் இல்லாத கட்சிங்கிற பேசுனது நீதிமன்றம் அவங்களை கண்டிச்சிருக்கு. நான் ஒரு ஆபீசரை வர சொன்னேன், நீங்க கொடுக்க மாட்டீங்கன்னு தெரியும். நாங்க கொடுக்கறத பத்தி உங்கள்கிட்ட பேசுறதுக்காக என்ன அசிஸ்ட் பண்றதுக்கு எங்களுக்கு தான் வர சொன்னாங்க. அவங்க ரிட்டர்னா சப்மிஷன் கொடுக்கணும். அவங்களை நீதிமன்றம் கண்டிச்சு இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளார பண்ண சொல்லியிருக்கு. நாளைக்கு காலம்பரை கேஸ் எடுக்கிறாங்க. அப்ப நாங்க நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டுங்கிறப்ப நான் காலம்பரையே ஆர்டர் போட்டுறேன் இருக்காரு. அதனால நாளைக்கு தான் நாமினேஷன் பண்றோம். மத்தியானம் 2 மணிக்கு எங்க வேட்பாளர்கள்லாம் ஏற்கனவே 1 மணிக்கு கேட்டதை 2 மணிக்கு கூட கேட்டு வாங்கிக்குவாங்க. நிச்சயம் நீதிமன்றத்தில் எங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும், குக்கர் சின்னம் கிடைக்கும் எங்கள் அணிக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனால நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த தொகுதி வேட்பாளர்களை இல்லைங்க, நீங்க அன்னைக்கு கேட்டீங்க, நீங்க கேட்டதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வேலை நீதிமன்றம் இல்ல உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான், கொடுக்க மாட்டாங்க. 99.9% கொடுக்க மாட்டாங்க. ஆனா அப்படி வராது. எங்களுக்கு குக்கர் சின்னம் தான் கொடுப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி, நீங்க கேட்கிற மாதிரி வராது. ஏன்னா சுபாஷ் கேட்கிறப்ப நடுவில் தான் கேட்பாரு. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி நான் சொல்லல, வேறு சிலர் நினைக்கிற மாதிரி நடக்காது. ஒருவேளை அவர்கள் ஆசைப்படுவது போல இவங்க கொடுக்கலன்னா நாங்களாம் சுயேட்சையா தாக்கல் பண்ணிட்டு போறோம். இதுல என்ன இருக்கு? அதான் ஏற்கனவே சொல்றேன். நாங்க தான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆர்கே நகர்ல இப்படிதான் நான் முதல் முறை நின்னேன். நான் திரும்பி கேட்டா ஆர்கே நகரை பேசுறீங்கன்னு சொல்லுவீங்க. அப்படி இல்லை, முதல் முறை நின்ன குக்கரை கேட்டேன், இதை தொப்பியை கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்களா கொடுத்த சின்னத்தை வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் சொல்லிட்டு தான் உள்ளார போயிட்டு வந்தேன். அதை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அதை நாங்க நிரூபிக்கல. அவங்க தமிழ்நாட்டு மக்கள் சார்பா வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், நாங்கள் ஏற்றுக்கொண்ட வேட்பாளருக்கு எந்த சின்னத்தை கொடுத்தாலும் வெற்றி பெற செய்வோன்னு அவங்க தெய்வங்களா இருந்து 33வது பேர்ல இருந்த எனக்கு குக்கர் சின்னத்தை தேடி கண்டுபிடிச்சு வாக்களிச்சாங்க. அதே மாதிரி இப்ப எந்தெந்த கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்த சின்னத்தெல்லாம் ஒரு கூட்டணியில இருந்தா கொடுக்கிறதோ, இன்னும் சில கட்சிகளுக்கு அவங்க ஏற்கனவே நின்ன சின்னங்களை கொடுக்க மறுக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்க. தேர்தல் ஆணையம் ரொம்ப நடுநிலையா செயல்படுதுங்கிறத இந்திய மக்களும் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் அதை விட அதிகமா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால எங்களுக்கு எந்த உதாரணத்துக்கு சொல்றேன், தேனி எனது பாராளுமன்ற தொகுதி தேனியில தங்கத்தமிழ் செல்வன் போட்டியிடுகிறார். பெரியகுளத்தில் டாக்டர் கதிர்காம போட்டியிடுகிறார். ஆண்டிப்பட்டியில எங்க வேட்பாளர் ஜெயக்குமார் போட்டிடுறாரு. நாளைக்கு எங்களுக்கு குக்கர் சின்னம் கிடைக்கிறப்ப எங்க அணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகங்கிறது பிப்ரவரி 7ஆம் தேதி கூட கன்வில்கர் பெஞ்சில், ஜஸ்டிஸ் கன்வில்கர் பெஞ்சில் கிளியரா சொல்லியிருக்காங்க, இவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு ஃபேக்ஷன் அர்த்தம் தெரியும் உங்களுக்கு, ஸ்டில் தயாரிய ஃபேக்ஷன். சுப்ரீம் கோர்ட்ல ஃபைனாலிட்டி வர்ற வரைக்கும் இடையில தேர்தல் வந்தா அவங்க உரிமைக்காக போராடுறப்ப தேர்தல் வந்து அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட வேண்டும். அவங்க ஒரு கட்சியாக தான், ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியாக தான் அவங்கள எடுத்துக்கொள்ள வேண்டும், ரெகக்னைஸ்ட் பார்ட்டியாக தான் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அது உடனே ஹைகோர்ட் தீர்ப்பு வந்ததோட முடிஞ்சு போயிடுறது இல்லை. ஏன்னா அவங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வர வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் போய் இப்போ ஃபைல் பண்ணி கேட்குறோம். அதனால தான் நீதிமன்றம் எங்களுக்கு இன்றைக்கு கேஸ் போட்டாங்க. எலெக்ஷன் கமிஷன் வழக்கம் போல் மறுத்தாங்க. அவங்களுக்கு தெரியும், நீங்கள் உண்மையாக தூங்குறவங்கள எழுப்ப முடியும், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது. அது ஒரு
ஒரு சுதந்திரமான ஒரு ஆணையம் இப்படி செயல்படுறப்ப உண்மையாக எல்லாருக்கும் தான் வருத்தமாக இருக்குது. எங்களுக்கான இல்லை, யாருக்கு நடந்தாலும் அது வருத்தமாக இருக்கும். ஆனால் நீதிமன்றமே கண்டிச்சிருக்கு. இப்போ நீங்களே சொல்கிறீங்க உங்கள் ரிப்போர்ட்டர்ஸ் அங்கே இருந்துருப்பாங்க. நான் ஒரு ஆஃபீஸரை எங்களுக்கு அரெஸ்ட் பண்ண வர சொன்னால் நீங்கள் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணுறீங்கன்னு கேட்டு அவர் 5 மணிக்குள்ளே ஃபைல் பண்ணிருக்காங்க. அதனால் நாளைக்கு காலை 10:30 மணிக்கு ஃபஸ்ட்டு கேஸாக எடுக்கிறாங்க. நிச்சயம் எங்களுக்கு குக்கர் சின்னம் எங்கள் அணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கப்படும் என்கிற கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு வேலை இல்லை என்றால் நாங்கள் வேட்பாளர் அத்தனை பேரும் இன்னொரு ஃபார்மை வச்சுருக்காங்க, சுயேட்சையாக ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு ஒரு சின்னமோ, பெரியகுளம் கதிர்காமுக்கு ஒரு சின்னமோ, ஆண்டிப்பட்டியில் ஜெயக்குமாருக்கு ஒரு சின்னமும் கொடுத்தாலும் மக்கள் சரியாக அதை பார்த்து கரெக்டாக எங்களுக்கு வாக்களிப்பாங்க. இந்த சின்னம் ஒரு சின்னமாக இல்லாததுனால எந்தவித ஒரு ஓட்டு கூட பாதிக்காது. மக்கள் தயாராக இருக்காங்க. அதனால நீங்க யாரும் வருத்தப்பட வேணாம். தனிச்சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல காலக்குறியீடு கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால சேர்க்கறதுல இங்க எத்தனை 15 நாள்ல குக்கர் போய் சேரலையா? அங்க வந்து ஒரு தொகுதிக்கு தான் இல்ல சார். இப்ப முன்ன எலெக்ஷன் நிக்கிறப்ப உங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுதான். ஒரு கூட்டணியில் நிற்கிறாங்க. இப்போ திமுக கூட்டணியில் நிற்கிது. ஒரு மேலே வந்து கையும் கீழே அவங்க சின்னமும் நிற்கிறப்ப அது போய் என்ன தெரியலையா மக்களுக்கு? ஏங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ரெட்டையில சின்னம் போட்டுக்கிட்டப்ப 2001 எங்கள் பூனகிரி வேட்பாளர் அருள் வந்து ஒரு தொகுதியில் ஒன்று வாழைப்பழ சின்னம். அம்மா போய் எங்கள் வாழைப்பழத்துக்கு ஓட்டு போலையா? அதனால் நீங்கள் வருத்தமே கூடாதீங்க. அதெல்லாம் மக்கள் வந்து இப்போ ஆண்டிப்பட்டி தொகுதியில் எங்கள் ஜெயக்குமார் சட்டமன்ற வேட்பாளராக போட்டிடுறவரு என்ன சின்னத்தில் போட்டிடுறாருன்னு தெரியும். அங்கே பாராளுமன்றத்தில் வேட்பாளராக நாடாளுமன்ற வேட்பாளர் தங்கத்தமிழ்ச்செல்வன் என்ன சின்னத்தில் போட்டிடுறாரு மக்கள் அதெல்லாம் கரெக்டாக பார்த்து மேலே தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி கீழே வந்து ஜெயக்குமாருக்கு ஆண்டிப்பட்டியில் ஓட்டு போடுவாங்க. அது மாதிரி மேலே தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு நாடாளுமன்றத்துக்கும் பெரியகுளத்தில் டாக்டர் கதிர்காமுக்கும் என்ன சின்னத்தில் இருக்கிறாரோ அதில் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் எங்கள் கோரிக்கை நியாயமானது. உச்சநீதிமன்றம் நான் ஏற்கனவே போட்டியிட்ட சின்னத்தை குக்கர் சின்னத்தை எங்கள் வேட்பாளருக்கு கொடுக்கும். போதுமா? ஆனால் திருப்பரங்குன்ற இடைத்தேர்தல் நடந்தப்போ ஜெயலலிதா அம்மையார் உயிரோட இருந்தாங்கன்னு ஒரு சந்தேகம் இருந்ததுக்காக திமுக கட்சி இல்ல அவங்க அந்த டாக்டர் இவர் அவங்க எதை வச்சு கொண்டு போறாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து அவர் டாக்டர் பாலாஜி அவர் வந்து அருள்சாமி ஆணையத்தில் கிளியராக சொல்லியிருக்காரு. அது உங்களுக்கு வாக்கில சொல்லியிருப்பாரு. நான் போனப்போ எங்கள் அம்மா நினைவோடு தான் இருந்தாங்க. நீதிமன்றம் அதில் ஒரு டவுட் எழுப்பியிருக்காங்க, அவ்வளோதானே தவிர அதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அம்மா உயிரோடு இருந்தாங்கன்னு எல்லா கோர்ட்லேயும் இது நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளார போய் ஏதாவது கேள்வி கேட்கணும், ஒரு அதாவது உங்கள் ஆசைக்காக கேட்குறீங்க, அது கிடையாது. எல்லாருக்கும் தெரியும். யார் எழுப்பியிருக்கா? திமுக தலைவர் தான் ஆடு நினையுது ஓடாய் அழுகுதுன்னு கேட்பாரு. அவர் சந்தேகத்துக்குலாம் நீங்கள் தான் அவர்கிட்ட கேட்கணும். உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருது? உங்களுக்கு என்ன? உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ கூட தான் இன்னும் சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாமேன்னு ஒரு பெரிய பிரச்சாரம் என்னையே கூட கேள்வி கேட்டீங்க. நான் ஒருத்தர் மரணத்தில் போய் நான் அப்படிலாம் சீப்பாக பேசுகிற ஆள் இல்லைன்ட்டு போனேன். அவங்க எதை வேணாலும் பேசி எதாவது செஞ்சு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க. அதனால் அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பலை. இன்னொரு தகவல் எனக்கு கிடைத்தது. இப்போ மத்திய ஆட்சியில் செய்கிறவங்க பாரதிய ஜனதாவோ இங்கே அதிமுக ஒன்றா இருக்காங்க. 10ஆவதுக்கு தேர்தல் ஆணையம் வேறு அவங்க கூட்டியில் இருக்குது. அதனால இங்கே வேணுக்குன்னு அவங்களுக்கு வந்து பயமே இந்த பாராளுமன்றத்தில் எப்படி போகிறான்னா எடப்பாடி பன்னீர்செல்வத்துக்கு ஒன்றும் கிடையாது. சட்டமன்றத்தில் இப்போ 18 தொகுதி தமிழ்நாட்டில் நடக்குது. ஒரு 10 தொகுதியில் வேணுக்குன்னு இது அதான் அனுச்சு இதாக அனுச்சு எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு 10 தொகுதியை நிறுத்திக்கிட்டு இல்லை ஒரு 15 தொகுதியை நிறுத்திக்கிட்டு திருப்பரங்குன்றம் இந்த மற்ற அரவக்குறிச்சி ஒட்டப்படாரத்தெல்லாம் மே மாதத்தில் கூட தேர்தல் வச்சு அதோட கொண்டு போய் மறுபடியும் ஏதாவது தில்லுமுள்ளு செய்யலாமான்னு பார்க்குறாங்கன்னு. அவங்க என்ன செஞ்சாலும் எத்தனை ஒரு லாரியாக போய் பணத்தை இறக்கினாலும் அவங்கள மக்கள் ஜெயிக்க விட மாட்டாங்க. அதை நீங்கள் தயவு செய்து ஊடகங்கள் உங்களுக்கு யார் ஜெயிக்கணுங்கிற விருப்பம் இருக்கலாம், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், நீங்கள் யாருக்கு வேணாலும் வாக்களிக்கலாம். ஆனால் ஒருவரை பிடிக்கவில்லை என்பதற்காக தவறான தகவலை பரப்பினா மே 23க்கு அப்புறம் ஊடகங்களுடைய நம்பிக்கைத்தன்மையும் இதாகும். ஏன்னா அந்த கஜா புயலப்ப சுபாஷே நாங்கள் பார்த்த போயிருங்களா வில்லேஜில் போய் எடுங்க. ஏன்னா வில்லேஜ் மக்கள்லாம் உள் கிராமங்களில் உள்ளவங்க கோபமாக இருக்காங்க. ஏன்னா அந்த மந்திரிகள் கொடுக்குற பேட்டியையும் அதிகாரிகள் கொடுக்குற பேட்டியை ஒட்டி போடுறாங்க. எங்கள் ஊரில் எவ்வளவு பாதிச்சிருக்கு. அப்போ வந்து ரோடு சரியாக இல்லாமல் இவங்களாம் ரோட்டில் இருந்தாங்க போக சொன்னோம். அதுமாதிரி மக்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. இப்போ நான் பேசுகிறேன்னா அது உண்மையா பொய்யா பேசுகிறேன்னா திசை திருப்பி பேசுகிறேன். அதனால் தயவு செய்து நான் சொல்கிறது, நீங்கள் திசை திருப்பினாலும் அவங்க வந்து அதை எல்லாத்தையும் ஒன்றா இப்போ நீங்கள் நோண்டி கேட்குற மாதிரி அவங்க எல்லாம் கேட்பாங்க. அதே வந்து நீங்களால 4வது தூணு நடுநிலையாக இருப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. அவ்வளோதான்.
வேட்பாளர் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? மனோஜ் பாண்டி அங்க நிக்கிறாருன்றதுனால அதனால மாற்றம் சுபாஷ் நல்ல காமெடி சென்ஸ் இருக்கு. அதாவது அவர் வந்து ஞானமணி அவர்கள் தான் கேண்டிடேட் அறிவிச்சோம். ஏற்கனவே நான் வந்து திரு வைகல் ராயப்பனை எங்கள் நிர்வாகிகள் எல்லாருமே நானுமே விருப்பப்பட்டேன். அவர் வந்து சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நிற்கிறது தான் அவர் விருப்பம் காட்டினார். அதனால் எங்கள் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு அருள் ஞானமணியை அவர் விருப்பப்பட்டார். அவரை நிறுத்தினோம். அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்காத காரணத்தினால நேற்று இரவு தான் அவர் வந்து அங்கே அமைப்பு செயலாளர்கிட்ட மண்டல பொறுப்பாளர் சொல்லியிருக்காரு. நான் நேற்று அப்படி பேசினேன். அதனால் என்ன நீங்கள் ஜீப்பில் போய் ஓட்டு கேளுங்கன்னு அவர் வந்து அந்த உடல்நிலை காரணம் சொல்லி வேணாங்கன்னு சொன்னார். அவருக்கு பதில் அவர் மகளை நிறுத்த கூட தயாராக இருந்தார். பட் அவங்க மெட்ராஸில் டாக்டராக இருக்காங்க, அவங்க வந்து 3 மாத குழந்தை இருக்குது, அது போய் வேணான்னு நாங்கள் சொல்லிட்டு இவரை நாங்கள் வந்து நீங்கள் நிற்கணும்னு கேட்டதும் இல்லை. இதில் வேற பெரிய சிங்கம் புலி நிற்கிறதுலாம் கிடையாது. அங்கே யாருன்னா எங்களுக்கு என்ன இருக்குது, அது அதிமுக வேட்பாளரை பற்றி நாங்கள் கவலைப்படுறதே இல்லை. அதனால் அது மாதிரிலாம் நீங்களாம் ஒன்று ஒரு பில்டப் கொடுக்காது யாருக்கும். காரணம் இதான் உண்மையான காரணம். இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் முந்தா நாள் இரவே எங்கள் மண்டல பொறுப்பாளர் அமைப்பு செயலாளர் கடம்பூர் ராஜாட்ட போய் பார்த்து சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து என்னோட உடல்நிலை ஒத்துழைக்கல அப்படின்னு சொன்னதுனால என் மகள் நிறுத்துறேன், சென்னையில் இருக்கிற அவருடைய மகளை நிறுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. பட் நாங்கள் அது வேணான்னு சொன்னேன். ஏன்னா 3 மாத குழந்தையோடு இருக்காங்க, மகள் ஒரு மருத்துவர், அது வேணாம், நீங்கள் தான் பொறுப்பில் இருக்கீங்க, வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் இவரை கூப்பிட்டு நேற்று நான் காலம்பரையே பார்த்து சொல்லி இவரை போக சொல்லி இவரை நீங்கள் நான் ரெடியாகிட்டாங்க. அது மாதிரி இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆங்கிலம் நான் திங்க் பண்ணல சுபாஷ். அது வேலை தெரியும்.